இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகியவர், முதுபெரும் அரசியல் தலைவர், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு காந்தியவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர், எளிய நேர்மையான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், முதுபெரும் தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள் மறைந்து விட்டார் என்கிற செய்தி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி சாராத அனைத்து தரப்பு பொதுமக்களையும் வருத்தமுற செய்திருக்கிறது. அதற்கு காரணம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை முறை, எளிய வாழ்க்கை முறை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களால் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். நெல்லை சதி வழக்கிலே அவர் சேர்க்கப்பட்டு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தது, விவசாய இயக்கங்களை முன்னெடுத்தது போன்ற அவருடைய நெடிய பொது வாழ்க்கையின் பயணங்களை முழுமையாக பதிவு செய்கிற வாய்ப்பு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் துக்ளக் பத்திரிகையிலே அதில் 3 வாரம் 4 வாரம் என்று கருதுகிறேன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது. அந்த வாழ்க்கை பதிவு செய்கிற போது நான் அவரிடத்தில் நேர்காணல் இதே பால நிலத்திலே தான் எடுத்தேன். அப்போது கண் கலங்குகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சோதனைகளை எதிர்கொண்ட வாழ்க்கையாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியிலே பல தலைவர்கள் உயர்வதற்கு அவர் ஏணியாக படிக்கட்டாக பயன்பட்டிருக்கிறார். அவரை இந்த மக்கள் தோற்கடித்தது என்பது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு என்றுதான் நான் பார்ப்பேன். அவர் அந்த தேர்தல் நேரத்திலே கோவை மாவட்டத்திலே அந்த கோவை கட்சி அலுவலகத்திலே தங்கியிருந்த போது தேர்தல் பணிக்காக போயிருந்த செய்தியாளர்கள் போய் பார்க்கிற போது அதிகாலை வேளையிலே தரையிலே அவர் ஒரு துண்டை தலையில வைத்துக் கொண்டு படுத்திருந்தார் என்கிற காட்சியெல்லாம் நிருபர்கள் பார்த்திருக்கிறார்கள். சாதாரண 2ஆம் வகுப்பு ரயில் பெட்டியிலே தான் பயணம் செய்வார். அப்படிப்பட்ட எளிமையான தலைவர்கள் மிக மிக குறைந்து வருகிறார்கள். மிக மிக அரிதான நேர்மையாளர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டார். தோழர் நல்லகண்ணு அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய மாணவர் பருவத்திலே இருந்து போராடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் எண்ணற்ற அடக்குமுறைகளும் சித்திரவதைகளும் கைதுகளும் நடந்து அவைகளெல்லாம் நெஞ்சிலே உறுதியோடு தாங்கி அந்த விடுதலை போராட்டத்தை நடத்திய மகத்தான தலைவர் அருமை தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்கள். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான இப்படிப்பட்ட தலைவர்கள் பெரும்பகுதி மறைந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் அநேகமாக விடுதலை போராட்டத்திலே நேரடியாக ஈடுபட்டு இன்று வரையிலே நம்மோடு வாழ்ந்து விடுதலை போராட்ட வீரர்களுடைய கடைசி பிரதிநிதியாக இருந்த அருமை தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்கள் நேற்றைய தினம் மறைந்திருக்கிறார்கள். இளைய பருவத்திலேயே வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் படிப்படியாக கம்யூனிஸ்ட் கொள்கைகளின்பால் ஈர்க்கப்பட்டு தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைக்கப்படுகிற நேரத்தில் கட்சி தடை செய்யப்பட்டு நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம். அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையிலே வாழ்ந்திருந்த அந்த கொடுமையான காலத்தில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் உறுதியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே செயல்படுவேன் என்று உயிரை பணயம் வைத்து தன்னை கட்சியிலே ஈடுபடுத்திக் கொண்டவர்தான் அருமை தோழர் RNK அவர்கள். ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாளில் 101 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற அவர் 85 ஆண்டு காலம் இந்த நாட்டு விடுதலைக்காக, இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த படையை திரட்டுவதற்கு, சாதாரண ஏழை எளிய கிராமப்புற பாட்டாளி வர்க்க விவசாயிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டவர். சமூகத்தில் எங்கே அநீதி நடந்தாலும், எங்கே அக்கிரமம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற முதல் தலைவராக அன்பிற்குரிய தலைவர் ஆர் நல்லகண்ணு அவர்கள் இருந்தார்கள்.
1991 ஆண்டுகளில் கடலூர் மாவட்டத்திலே சாதிய கலவரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பதற்காக இங்கே வந்திருந்தேன். அன்று அந்த மாநாட்டிலே என் சங்கரையா அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் எல் இளையபெருமாள் அவர்களும் அன்பிற்குரிய தலைவர் ஆர் நல்லக்கண் அவர்களும் கலந்து கொண்டு சாதிய வேற்றுமைகளை கலந்து நாம் எப்படி சமமாக வாழ வேண்டும் என்கிற மிக ஆழமான கருத்துரை அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அன்றைக்கு முதலாக நான் சந்தித்த அவர் அந்த நேரம்தான் முதலில் நான் அவரை சந்தித்தேன். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பட்டியலின மக்கள் பாடுபடுகிற மக்களுடைய வாழ்க்கை நலனை தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து விளக்கிய மகத்தான தலைவர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள் விவசாயிகளுக்காக தனது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தமிழக மக்களினுடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக தன்னை முழுமையாக அனுபவித்தவர். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய தியாகசீலர், சுதந்திர போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். முல்லை பெரியாறு, காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சனைகளுக்காகவும் கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் தனது உடலை பணைய வைத்து போராட்டக் களத்தில் ஈடுபட்டவர். பல்வேறு சிறை தண்டனைகளை அனுபவித்தவர். எந்த ஒரு அதிகார பதவியிலும் அவர் இதுவரையிலும் இருந்ததில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுடைய பேராதரவோடு ஒரு மக்கள் தலைவராக அவர் வலம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேருதவி செய்திருக்கிறார் என்று அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்ற வழிவந்தவர் மரியாதைக்குரிய ஐயா, புகழுக்குரிய ஐயா ஆர் நல்லக்கண் அவர்கள். அவருடைய மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பேரிழப்பாகவும் தமிழக விவசாயிகள் சார்பில் அவருக்கு அஞ்சலியை செலுத்தி எனது குடும்பத்தாரின் சார்பிலும் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அவர் ஆட்டோக்காரர் என்ற பத்திரிகை நடக்கச்சு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள்னா எப்படி இருக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, அரசியல்னா எப்படி நடத்த வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்களுக்கு மகாத்மா காந்தி, நல்ல கண்ணுகள்லாம் ஒரே வரிசையில் வராங்க. இவர்களை பார்த்து வருங்கால அரசியல்வாதிகள் எங்களை போன்றவர்கள் தெரிந்து கொண்டு எளிமையுடன் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அப்படின்றது வாழ்ந்து காட்டியவர். அவர் பலபலன்னு பேசுறவர் அல்ல, செய்து காட்டியவர். மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய வாழ்வே என்னுடைய பாடம்னு. அது போல திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்வே நம்ம இது எல்லாருக்கும் நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய, முக்கியமாக இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் அவருக்கு பாதத்தை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். மறைந்தும் மறையா மாமனிதர் தோழர் நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை உழைக்கும் மக்களுக்காக பாடுபட்டவர். பொது வாழ்க்கையில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். எளிமை, நேர்மை, நாணயம் இவற்றின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக வாழ்ந்தவர். கட்சிகளை கடந்து பிரச்சனைகளுக்காக அவர் நின்றவர். எல்லா தரப்பு மக்களின் கோரிக்கைகளுக்காக களத்தில் நின்று போராடியவர். 1980-90 காலகட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று போராடிய பொழுது அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் கல்யாண சுந்தரத்தை அடுத்து நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம்
அந்த களத்தில் நின்று போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அப்படி அவர் தொடாத பிரச்சனையே இல்லை. விவசாயிகளுக்காக போராடியவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் இறந்த பிறகும் தன் உடல் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உடலை அரசுக்கு ஒப்படைத்து ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவர் மறைந்துவிடவில்லை. அவருடைய இழப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு மாபெரும் இழப்பு. பொது வாழ்க்கையில் இருப்போருக்கு ஒரு மாபெரும் இழப்பு. போராடுகிற அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், உழைக்கிற மக்கள், அதேபோல அடித்தட்டு தொழிலாளர்கள், இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. அவர் மறையவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் நீண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அஞ்சலியை செலுத்துகிறது. நன்றி, வணக்கம். நான் ஈழத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். சிவஞானம் ஸ்ரீதரன், யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். எங்களுடைய பூமி தாய் பெற்றெடுத்த புதல்வர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், ஏழைகளுக்காகவும், விவசாயிகளுக்காகவும், மக்களுடைய விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தோழரை நாங்கள் இழந்திருக்கிறோம். நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய இழப்பு என்பது ஈழத்தமிழர்களுக்காக அவர் கொடுத்த குரல், அவர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக பல நாட்களில் அவர் முன்வைத்த கோரிக்கைகளை இந்த இடத்திலே நினைவில் கொள்ளுகிறோம். ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் சார்பாகவும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் சகோதரர்கள் சார்பாகவும் எங்களுடைய செவ்வணக்கத்தை அவருக்கு செலுத்துவதோடு, அவருடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும், ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை என்ற அவருடைய கனவும், ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையோடு தங்களுடைய தேசத்திலே நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற அந்த அவருடைய நீண்ட கோரிக்கையின் நிறைவேற அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும், அதே நேரம் அவருடைய கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் வகையிலும் இந்த நாட்கள் அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பூமி தாய் தந்த அந்த புதல்வனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் பொது வாழ்க்கையிலே தூய்மை, எளிமை, தியாகம் இதனுடைய கடைசி கையிருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அதுவும் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் 96 நான் திருவாரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அங்கே நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து வந்தது. அதிலே அவர் பொறுப்பேற்று எனக்காக அவர் தேர்தல் பணியாற்றியது, அதில் இருந்த எளிமை, அதை எண்ணுகிற போது கண்கள் குளமாகிறது. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். முன்பே சொன்னதைப் போல பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மையான கடைசி அத்தியாயத்தை இழந்து தவிக்கிறோம். அவரை இழப்பு தமிழ்நாட்டுக்கே ஒரு மாபெரும் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும், பொது உடைமை இயக்க தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை, ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் பாலகிருஷ்ணன், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர். தோழர் நல்லக்கண்ணுடைய கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்காக மேலாக தொடர்ந்து ஒரிசாவில் இருக்கும் கூட தொடர்பில் இருந்தேன். அதனுடைய முதல் அவர் சாஸ்திரி பவனுக்கு அவருடைய பாஸ்போர்ட்டுக்காக ஒரு முறை எனது அலுவலகத்துக்கு வந்திருந்த போது அப்போ தான் முதல்ல சந்தித்தேன். இன்னும் நேரில் பார்க்க நினச்சிட்டு இருந்தோம். நேற்று காலையில் தான் தோழர் பழ நெடுமாறன் அவர்கள் நாங்கள் எழுப்புகிற தமிழ் அறிவு வளாகத்திற்கு தோழர் நல்லக்கண்ணுவின் சார்பில் ஒரு 2 சதுரடிக்கான தொகையையும், தனது சார்பில் 2 சதுரடிக்கான தொகையும் செலுத்தினார். அந்த வகையில் தோழர் நல்லக்கண்ணு கடைசியாக நன்கொடை அளித்த ஒரு தமிழ் அறிவு வளாகம் எழுந்து வருகிறது. அதில் அவருடைய நினைவை நாங்கள் சேமிப்போம். அது ஒரு எளிமைக்கு இலக்கணமாக இருந்த ஒரு மாபெரும் தலைவர் தோழர்.
நாம் இழந்து தவிக்கிறோம். அவரை சந்தித்து எப்போதெல்லாம் சோர்வடைகிறோமோ அப்போதெல்லாம் அவர் வீட்டுக்கு சென்று கூட நான் சந்தித்திருக்கிறேன். இன்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறது. அவர் இந்த வாழ்க்கை கொண்டாடத்தக்க வாழ்க்கை, எளிமை நிலக்கணம். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்ம எல்லாம் சிறப்பித்திருக்கிறார்கள் என்பது மிகவும் நிறைவு அளிக்கிறது. இது துயரத்தை அளிக்கிறது என்பத ஒரு நிறைவான வாழ்க்கை என்ற உணர்வை அளிக்கிறது. வணக்கம். மானுட விடுதலையின் அடையாளமாய் பட்டியல் பழங்குடி மக்கள் மற்றும் அடித்தட்டு மக்களின் பாதுகாவலராய் நூற்றாண்டை கடந்து மக்களோடு வாழ்ந்து மக்களுக்காகவே மாண்டு போன மாமேதை ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு கோடானகோடி பட்டியல் பழங்குடி மக்களின் சார்பில், ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த செம்பார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்வையற்றவர்களின், விழியற்றவர்களின், குரலற்றவரின் குரலாய் ஒலித்த ஒரு பெருங்குரல் நேற்று அடங்கிவிட்டது. அந்த குரல் மூட்டிய தீ தொடர்ந்து பரவும் பட்டியல் பழங்குடி மக்களின் செம்மாந்த வீர வணக்கத்தை இந்த நினைவு நாளில், அவருடைய மறந்த நாளில் தெரிவித்து எங்கள் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் பீம். வீர வணக்கம். பழம்பெரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் அடித்தட்டு மக்களுக்காக நாட்டிலே போராடி ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய பிரச்சனையை எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் அடித்தட்டு மக்களை அவருடைய உரிமைக்காக போராடிய மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம். குறிப்பாக நான் சார்ந்திருக்கின்ற அருந்தமிழர் மக்கள் கட்சி மாநில தலைவர் என்ற முறையிலே பல நேரங்களிலே நான் ஐயாவிடம் பல கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் அருந்ததியர் சமூகத்துடைய மக்களுடைய பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் களத்தில் நின்று போராடிய மாபெரும் தலைவரை இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கிறோம். அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்காக போராடி சட்டமன்றத்திலே பேசி எங்களுக்கு பெற்றுத்தந்த பெருமை ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு சாரும் என்பதையும், நாங்கள் இழந்து எங்களுக்கு இது மாபெரும் இழப்பு என்பதை தெரிவித்து ஐயாவை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் அருந்தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.